ஹல்லேலூயா. மீண்டுமாய் உங்கள் மத்தியில் நிற்க செய்த தேவனுக்கு நான் நன்றிகளை எடுக்கிறேன். எல்லாரும் ஏசாயா 58வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. தம்பி உள்ள வரும்பொழுதே, அண்ணா உங்களுடைய சாட்சிக்காக ஜனங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னாரு. 3 கொரிந்தியர் 2வது அத்தியாயத்தின் முதல் வசனம் சொல்லுது. 3 கொரிந்தியர் 2வது அத்தியாயத்தின் முதல் வசனம், குறித்த நேரத்திலே பேசி முடிப்பவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனாலே வல்லமையாய் எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்படுவார்கள். கிடைக்காது. 2 கொரிந்தியர் தான் கிடைச்சிருக்குது. ஆக்சுவலாக 4 லெட்டர் எழுதினாராம் கொரிந்தியருக்கு, 2 தான் நமக்கு கிடைச்சிக்குது. சரிங்களா? இன்னும் 2 தேடினுக்குறாங்க. தேடும் போது ஒரு வேலை இது இருக்குதான்னு பார்த்துக்கலாம். சரியா? இப்போதைக்கு இல்லை. சோத்திரம். குறிப்பு என்னன்னா, நேரம் குறுகியதாக இருக்குது. பட் கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். இதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லைல்ல? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். என்னுடைய பேர் டேவிட் விஜயகாந்துங்க. எனக்கு இருக்கிற அழகான ஒரே மனைவி டாக்டர் ஜெசிந்துங்க. எங்களுக்கு அருமையாக 3 பிள்ளைங்களை கர்த்தர் செல்வமாக கொடுத்துக்கிறாரு. மூத்தவள் பேர் கேரன் ஒலிவியா, +2 முடிச்சுட்டாங்க, காலேஜ் போகிறாங்க. அவங்க காலேஜ் போகும்போது தான் தெரியுது எனக்கு வயசாகுதுன்ட்டு. சோத்திரம். ஆமாம். 2வது மகன் பேர் கிங் சைரஸ் 10th போகிறாரு. 3வது மகன் பேர் கெனானியா 7th போகிறாரு. இந்த 2 பிள்ளைங்க பிறக்கும்போது நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் தான் கருப்பாக பிறந்துட்டேன், இது 2 நல்லா வெள்ளையாக பிறக்கட்டும்னு ஒரு ஜெபம். சாமி ஜெபத்தை கேட்டுட்டார். 3வது பிள்ளை பிறக்கும்போது இவ ஜெபம் பண்ணிட்டான் எனக்கு முன்னாடியே, ஆண்டவரே இனத்தின் அடையாளமாக என் புருஷன மாதிரியே ஒன்று கருப்பா வேணும்ட்டு. அது வெறப்பா உரப்பா கருப்பா நம்மள மாதிரியே பிறந்துக்குது. சோத்திரம். ஒரே ஒரு ஆசை தாங்க, உயிர் உள்ளவரை உண்மையா குடும்பத்தோட உயிர் உள்ளவருக்காக ஊழியம் செய்யணும். அவ்வளவுதான் ஆசை, பெருசா ஒன்றும் இல்லை. இவ்வளவுதான் இன்ன வரைக்கும் கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா வாழ்க்கை ஆரம்பிச்ச போது இப்படி ஆரம்பிக்கல. என்னுடைய ஆசை தமிழ்நாட்டில் ஒரு அம்பானி ஆகணும், தமிழ்நாட்டில் ஒரு அம்பானி ஆகணும், பணத்தை கோணியில் கட்டணும், ஜனத்தை சேர்த்து வைக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. இதன் அடிப்படையில் ஒரு அரசியல்வாதி ஆகணுன்ற எண்ணமும் எனக்கு இருந்துச்சு. அதனால் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் அரசியல்வியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நான் படித்தேன். ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழக்கூடாது அப்படி தான் என் வாழ்க்கை இருந்துச்சு. எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அது எல்லாமே என் வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்னை நேசித்தார். ஆண்டவர் என்னை விட்டு கொடுக்கவே இல்லை, ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. வாழ்க்கை ஆரம்பிச்சது, திருமணம் முடித்தோம், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தேன். இப்போ அரசியல்வாதி ஆகணும்னா ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கணும்னு சொன்னால் ஒரே பிஸ்னஸ் பண்ணால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக? அப்போது எனக்கு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, கடைகள் நிறையா இருந்துச்சு, வாடகை வருமானங்கள் நிறையா இருந்துச்சு. அப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸையும் நாங்கள் ஆரம்பித்தோம். லக்கி பில்டர்ஸ் என்கின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, லக்கி பஜார் என்கின்ற சூப்பர் மார்க்கெட், லக்கி டென்டா கேர், இப்படின்னு சொல்லி பல குழுமங்களை நாங்கள் நடத்திக்கிட்டு வந்தோம். என்னுடைய ஒரே எண்ணம், ஒரே நோக்கம், எப்படியாவது கோடீஸ்வரனா சொல்கிற மாதிரி வரணும். இதுதான் நம்முடைய ஒரே நோக்கம். எந்த வகையிலையும் எவ்வளோ அட்டூழியம் ஒன்றா செய்யலாம், ஊழியத்துக்கு மட்டும் வந்துடக்கூடாதுன்ற ஒரே எண்ணம் எனக்கு இருந்துச்சு. 4 தலைமுறையாக ஊழியம் செய்கிற குடும்பத்தில் பிறந்திருந்தோம், ஊழியம் செய்யக்கூடாதுன்ற எண்ணம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் ஆண்டோடைய முன்குறிப்புன்னு ஒன்று இருக்கும்ல, ஆண்டவர் என்னை முன்குறிச்சிருந்தார். 2016வது வருஷம் அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். காட்ஸ் வாய்ஸ், ஆடியபிள் வாய்ஸ். ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனோடு கூட பேசுகிற அந்த குரல் எப்படி தெளிவாக, இப்போ நான் பேசுகிறது உங்கள் காதில் கேட்குதுல்ல, இப்படி கர்த்தருடைய சத்தத்தை நான் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும்பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்டேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னார். லீவ் எவ்ரி திங் அண்ட் டூ வாட் ஐ சே. ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு அன்னை அந்த சூழ்நிலை. ஏன்னா அடுத்து பண்ண போகிற ப்ராஜெக்ட் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்க போகுது. 12 இயர்ஸ் பிஸ்னஸில் இருந்துட்டோம், நல்லா செழிப்பை நோக்கி பயங்கரமான பிளெஸ்ஸிங்ஸ். இல்லாததே இல்லை, எல்லாமே நிறைய கொடுத்துட்டார். இல்லாததே இல்லாத அளவுக்கு உயர்த்திட்டார். அப்போது இந்த தருணத்தில் கம்பெனிஸ் எல்லாமே நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த தருணத்தில் ஆண்டவர் விட்டுற சொல்கிறார். விட்டுற சூழ்நிலையில் கம்பெனிஸ் இல்லை, கமிட்மெண்ட்ஸும் கம்பெனிஸும் பெரிய லெவலில் வளர்ந்துருக்குது. சூப்பர் மார்க்கெட் 3 மாடி, ரேக்ஸ் மட்டும் வெறும் காலி ரேக்கே 45 லட்சத்துக்கு வாங்கியிருக்குன்னா அந்த ரேக் உள்ள இருக்கிற பொருட்கள் எத்தனை லட்சத்துக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளோ வியாபாரங்கள் பயங்கரமாக இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் சொல்றாரு, ஆவியானவர் ஆண்டவர் பேசுறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு. இதை போய் என் மனைவி கிட்ட சொன்ன உடனே கேட்டா பாருங்க 4 கேள்வி. என்னம்மா கேட்ட? யாராவது கேளுங்களேன் எனக்காக. சிரிக்கிறீங்க, கேளுங்க, கேட்டால் தான் பதில் வரும்.
கேளுங்க, யாராவது கேளுங்க. கரெக்ட். திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஆண்டவர் பேசுறாரு, எல்லா பிஸ்னஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு விட்டுட்டு வர சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மனைவியா 3 பிள்ளைகளுக்கு தாயா என்னுடைய ஆதங்கம், எப்படி சமாளிக்க போறோம், எப்படி குடும்பத்தை காப்பாற்ற போறோம், எப்படி 3 பிள்ளைகளை படிக்க வைக்க போறோம், யார் செலவுக்கு காசு கொடுப்பா, இப்படி ஒரு 5 கேள்விகளை கேட்டேன். ரொம்ப செல்லமா கேட்டேன், இப்போ அழகா பாசமா இப்ப கேட்டான். ஆனா அன்னைக்கு அந்த அறைக்குள்ள, இந்த 10க்கு 10 அறைக்குள்ள பெட்டில் உட்காந்து கேட்டா பாருங்க ஒரு தோரணை. ஆனா ஒண்ணு என்னால சொல்ல முடிஞ்சு, அன்னைக்கு சொன்னேன், என்கிட்ட வார்த்தை இல்லை பாப்பா உங்ககிட்ட சொல்றதுக்கு, ஐ டோன்ட் ஹேவ் வேர்ட்ஸ், பட் என் வாழ்க்கை உனக்கு பதிலாக மாறும் அப்படின்னு சொன்னோம். ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படைஞ்சோம். வி கமிட்டட் எவ்ரிதிங், எல்லாத்தையும் அவர் சொன்ன அந்த மாசமே க்ளோஸ் பண்ண. சூப்பர் மார்க்கெட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ரியல் எஸ்டேட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணோம். க்ளோஸ் பண்ணிட்டு ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சோம். ஆண்டவர்கிட்ட ஒன்று தான் கேட்டேன், ஆண்டவரே அறிவிக்க 100 பேர் இருக்கிறாங்க, ஆண்டவரே 1,00,000 பேர் இருக்கிறாங்க, நிரூபிக்கிற ஒரு மனிதனா எனக்கு நீங்கள் கிருபையை கொடுங்கன்னு கேட்டேன். கர்த்தர் கிருபைகளை கொடுத்தார். ஒன்று தான், ஆண்டவரே விடுதலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு விடுதலையை கொடுக்கணும்னா அந்த அபிஷேகத்தை எங்கள் மேலே ஊற்றுங்க. wherever we go people will receive deliverance and healing and peace. இந்த அபிஷேகத்தை கர்த்தர் எங்கள் மேலே ஊற்றினார். நான் கேட்டேன், ஆண்டவரே யாருக்கிட்டையும் என்ன கொடுப்பீங்கன்னு நான் கேட்கவே மாட்டேன், என் தேவைகளை நீங்கள் சந்திக்கணும். எந்த ஸ்கூலில் எங்கள் பிள்ளைங்க படித்தாங்களோ அதே ஸ்கூலில் தான் இன்ன வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ ஃபீஸ் நாங்கள் கட்டணுமோ அதை விட அதிகமாக தான் கட்டிகிட்டு இருந்தோம். பிஸ்னஸ் பண்ணப்போ எவ்வளோ என்ன செலவெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேனோ அதை விட அதிகமாக ஊழியத்துக்கு செலவு செய்ய அவர் உண்மை உள்ளவராக இன்று வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறார். போதுமானவராய் அவர் போதுமானவராக இருக்கு. அதனால தான் சொல்றேன், தைரியமா சொல்றேன், இயேசு கைவிட்டதே கிடையாது. ஆமென். இயேசு யாருக்கும் கடனாளியே கிடையாது. அந்த தெய்வம் இன்ன வரைக்கும் அழகா ஊழியத்துல 8 years 2016 செப்டம்பர் நவம்பர்ல இருந்து இன்று வரைக்கும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிற 8 வருஷம் நிறைவை கண்டு கொண்டு இருக்கிறோம். செல்லாத இடங்கள் இல்லை, செல்லுகிற இடமெல்லாம் நாங்க கேட்கிற ஒண்ணு தான், இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம்னு சொன்னா இந்த நாளை குறித்து இங்க இருக்கிறவர்கள் சொல்லுவதற்கு ஒரு சாட்சியை கொடுங்க ஆண்டவரேன்றதான் எங்களுடைய ஜெபமே. There should be testimonies to be heard after we see. இப்போ உங்க இன்னைக்கு சில சாட்சிகள் எழும்பும், நிச்சயமா எழும்ப போகுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் அதை ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு. சாட்சிகள் எழும்பும். இதுதான் நாங்க கேட்டோம், ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்டது இது ஒண்ணுதான், சாட்சிகள் வேணும் ஆண்டவரே. நீங்க உயிருள்ளவர் என்பதற்கு கேட்கறதுக்கு சாட்சிகள் வேணும். இன்னைக்கு அந்த சாட்சிகளை கர்த்தர் எல்லா இடங்களையும் கொடுத்தது போல நமது சபையிலையும் கொடுக்க போகிற. சத்தமும் ராமையும் சொல்லுங்களேன். இப்படிதான் எங்களை நடத்தி வந்தார். அந்த தெய்வம் உங்களுக்கான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கு. ஏசாயா 58:8 எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 2 3 சொன்னதும் வாசிக்கணும். இன்னைக்கு மட்டும் மத்தேயு பக்கத்துல ஏசாயாவை எடுத்து வச்சுக்கிறாங்க, தேடி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரெடியா? வாசிக்கலாமா? ரெடி? 1 2 3 வாசிங்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்ப போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த வசனத்துல உன் என்ற இடத்துல எல்லாம் என்னன்னு போட்டுக்கணும், நீ என்ற இடத்துல எல்லாம் நான் போட்டுக்கணும். திரும்பி வாசிக்கலாமா? புரிஞ்சுதா? 1 2 3. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல என் வெளிச்சம் எழும்பி என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை என்னை பின்னாலே காக்கும். ஆமென். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை நாங்க சுதந்தரிக்கிறோம், இந்த வார்த்தையை எனக்கு சுதந்தரிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். இந்த வார்த்தையை ஒரு பாடலை மாற்றி கொடுத்தார் கர்த்தர் கடந்த நாட்கள். இது எங்களுடைய வாக்குத்தத்த வசனம், இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தை. ஒரு 2-3 வரிகளை மாத்திரம் நாங்க பாடுறோம். தெரிஞ்சவங்க இல்ல, தெரிஞ்சுக்கிட்டு கூட சேர்ந்து பாடுங்க. ஓகேயா? விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும்,
கர்த்தரின் மகிமை பின்னாலே காப்போம். 2 முறை பாடிட்டோம். இந்த முறை நீங்க எங்க கூட சேர்ந்து பாடணும். ஓகேயா? பாடுவீங்களா? 1 2 3 4. விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காப்போம். One last time. விடியற் காலத்து விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காப்போம். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க இது நடக்கும் என் வாழ்க்கையில? ஆமென். கர்த்தர் விடிய காலத்து வெளுப்பு போல என் வெளிச்சத்தை அவர் எழும்ப செய்வார். ஆமென். இந்த வெளிச்சம் வந்தாதான் சுகவாழ்வு. உங்க சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். இந்த வெளிச்சம் வந்தாதான் உங்க நீதி உங்களுக்கு முன்னாக செல்லும். இந்த வெளிச்சம் வந்தாதான் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய படைப்பின் அழகே எதுல ஆரம்பிக்குதுன்னா வெளிச்சத்துல தான் ஆரம்பிக்குது. ஆமென். God created light first. Yes. And God said it is good. இது நல்லதுன்னு முதல்ல கர்த்தர் சொல்லி இருக்கிறாருன்னா வெளிச்சத்தை பார்த்து தான் சொன்னார். ஆமென். ஆமென். அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையில கிரியேட் பண்ணப்பட்டதுன்னா இருள் நிறைந்த சூழ்நிலையில. கரெக்டா? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்போ இருள் இருக்கிற இடத்துல கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கிறாருன்னா அது மகிமைதான். ஆமென். அந்த வெளிச்சம்ங்கிறது அந்த இருளை உடைச்சிக்கிட்டு வெளியில வர்றது. ஆமென். ஹalleluya. இந்த ஒவ்வொரு படைப்புகளை பத்தியும் நீங்க போய் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகுறத நான் பார்த்தேன். என்னெல்லாம் ரிப்பீட் ஆகுது சொல்லுங்களேன். இந்த முதல் அதிகாரத்துல நல்லது என்று கண்டார், அது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அப்புறம் அது அப்படியே ஆயிற்று, அந்த வார்த்தை ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஆண்டவர் திருப்பி திருப்பி அதை சொல்வார் ஒவ்வொரு நாளும், அது அப்படியே ஆயிற்று. இன்னொன்னு சிஸ்டர் சொன்னீங்க நீங்க, சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி இத்தனை நாள் ஆயிற்று. கரெக்டா? அப்ப நாங்க யோசிச்சோம், சாயங்காலமும் விடியற் காலமும் ஆனாதான் ஒரு நாள் கணக்கு. கரெக்டா? அப்போ நான் இவ்வளவு நாள் நினைச்சிருந்தேன் ஒரு நாளுடைய துவக்கம் தான் விடியற் காலம்ட்டு. இல்ல, ஒரு நாளுடைய நிறைவு தான் விடியற் காலம். ஆமென். 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 இன்றைக்கு கர்த்தர் அந்த விடியற் காலத்தினுடைய நிறைவை, அந்த விடியற் காலத்தினுடைய வெளிச்சத்தின் மகிமையை உங்களுக்கு இந்த நாளில் தரப்போகிறார். ஆமென். இந்த வார்த்தையில, இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆழங்கள் இருக்குது. ஒரு 5 நாள் இந்த வசனத்தை குறித்து நாங்க பேசுவோம். ஆனா இன்னைக்கு ஒரு வரியை மட்டும் தான் பேச போறோம். விடியற் காலத்து வெளுப்ப போல என் வெளிச்சம் எழும்பும். நீங்க சொல்ல போறீங்க, இது நான் சொன்ன மாதிரியே உங்க மேல கையை வச்சு சொல்ல போறீங்க. விடியற் காலத்து வெளுப்ப போல என் வெளிச்சம் எழும்பும். இந்த வெளிச்சம் எழும்பிடுச்சுன்னா சுகவாழ்வு வந்துரும், துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால காக்கும். இன் ஆர்டர் டு இது எல்லாமே நடக்கணும்னா இந்த வெளிச்சம் தான் வரணும். ஆமென். அப்ப இந்த வெளிச்சம் ரொம்ப 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 அவசியம். இந்த விடியற் காலத்துக்கு என்று கர்த்தர் மகிமை வச்சிருக்கிறாரு. சரி, ஒரு சிம்பிள் क्वेश्चन, ரொம்ப எம்பாரசிங் क्वेश्चन கூட சொல்லலாம். எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் இந்த விடியற் காலத்தை பாக்குறீங்க? என்ன சொல்றாங்கன்னா புரியுற மாதிரி சொல்றேன். காலையில ஏஞ்சிக்கிறதுல எத்தனை பேர் சூரியன் வெளியே வரதுக்கு முன்னாடி ஏஞ்சிக்கிறோம்? நல்ல தைரியமா கை தூக்க பார்க்கலாம். சோத்திரம். ஓகே. அதனால நீங்களாம் கெட்டவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கெட்டவங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நோ வரிஸ், நோ வரிஸ். அந்த விடியற் காலத்து வெளுப்புங்கிறது இங்கிலீஷ்ல டான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. DAWN. டான்னா the rowdy dawn இல்ல, சரியா? டான் அது வந்து DON, டான். DON டான். இது DAWN டான். டான் அப்படினாலே அந்த விடியற் காலத்து வெளுப்பு. இருட்ட அப்படி உடைச்சிக்கிட்டு ஆரம்பிக்கிற வெளிச்சம் தான் அந்த விடியற் காலத்து வெளிச்சம். இன்றைக்கு அந்த பிரேக் த்ரூவை ஹalleluya ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறார். ஆமென். இந்த விடியற் காலத்து மகிமைய எனக்கு எப்போ இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாரோ 58 இந்த வருஷம், நான் வந்து ஐ எம் a நைட் பர்சன். எவ்வளோ நாள் தான் நைட்ல படிப்பேன் நான்.
ஆனா அந்த காலையில ஏஞ்சி படிக்கிறதுலாம் நான் வந்து மார்னிங் பர்சன். காலையில ஏஞ்சிக்க சொன்னீங்கன்னா ஏஞ்சிக்கும். இதான் பேட்டரி. ஒரு பக்கம் பிளஸ் இருக்கும், ஒரு பக்கம் மைனஸ், ரெண்டும் ஒண்ணா வேலை செய்யணும். ஆமா. இந்த காலேஜ் டைம்ல படிக்கும் போதும், ஸ்கூல் இல்ல காலேஜ் டைம்ல எல்லாம் எவ்வளவு நேரம்னாலும் நைட்ல படிப்பேன். ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, விடியற் காலையில ஏஞ்சி படிச்சா நல்லா மைண்ட்ல ஏறோன்னுவாங்க. கண்ணே திறக்க முடியாது நம்மளால அந்த டைம்ல எல்லாம். என் ஃபீலிங் நீங்க பேசுறீங்க அக்கா, ஜனங்களுடைய இருதயம் சொல்லுது. அவ நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் மேபி யூ would have had the same இது. I am not a morning person. மேக்ஸிமம் என்னால 6:30ல இருந்து 7 மணிக்குள்ள என்னால எழுந்திருக்க முடியும். இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் ஈவன் நவ். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனோம், 7:45 கிளம்பணும். ஸோ 6:45 சல் சல் சல்லுன்னு எங்க வீட்டுல ஒரு கொலுசு சத்தம் கேட்கும். உடனே எதுவும் பேயின்னு நினைச்சிடாதீங்க, எங்க வீட்டுல குக்கு. அவ வந்துருவா காலையில. அவ வந்துட்டானா எனக்கு பெரிய நிம்மதியா இருக்கும். சரி, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடும். ஸோ அப்படி நான் ஐ எம் நாட் அ மார்னிங் பர்சன். ஆனா என்றைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்தமா கொடுத்தாரோ, ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஏசப்பா என்னால முடியாதுதான், என்னால ஏந்துக்க முடியாதுதான், ஆனா எனக்கு உதவி செய்றீங்களான்னு கேட்டேன். நான் என்ன கேட்டேன்னா, இந்த விடியற் காலத்து வெளுப்ப வர்றதுக்கு முன்னாடி நான் ஏஞ்சிக்கணும். நேரா வந்து அந்த விடியற் காலத்துல அந்த வெளுப்பு உள்ள அந்த மேகத்தை பார்த்து உங்களை நான் ஆராதிக்கணும். இதுதான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு சின்ன ஹெல்ப். இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் நம்மளுக்கு சகாயரா இருக்கிறார். ஆவியானவர் நம் பலவீனங்களில உதவி செய்கிறவரா இருக்கிறார். எந்த பர்சன் ஐ எம் நாட் அ மார்னிங் பர்சன், என்னால எழுந்துக்க முடியாதுன்னு நான் நினைச்சனோ, ஆண்டவர் இந்த வருஷம் ஆரம்பிச்சுல இருந்து இன்ன வரைக்கும் எவ்வளவு லேட்டா தூங்கினாலும் ஆண்டவர் அந்த விடியற் காலத்து வெளுப்பை காணும்படி, என் கண்கள் காணும்படி கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். எவ்ரி டே டான் டைம் இன் சென்னை கூகுள் பண்ணிடுவேன். அடுத்த நாள் எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்க போகுது. 6:15 ஆரம்பிச்சது, 6:13 ஆரம்பிச்சது. எப்போ ஸ்டார்டிங்ல, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு சீக்கிரமா வந்துருது. இப்போ சன் வெளியில 5:47 வந்துருது. என்ன டான் டைமோ 5 நிமிஷம் அதுக்கு முன்னாடி அலாம் செட் பண்ணிடுவேன். எழுந்திரிச்சிட்டு நேரம் என் பால்கனிக்கு போயிடுவேன். அப்பா, அந்த வானத்துக்கு நேரம் என் கைகளை உயர்த்தி இந்த வசனத்தின் அறிக்கை செய்வேன். விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். விடியற் காலத்துக்கென்று ஒரு மகிமை இருக்கிறது. என்ன வசனம் சொல்லுது, அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான், கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். ஆமென். ஆமா, நீங்க என்ன ஆண்டவரை தேடினீங்கன்னா அவர் உங்களுக்கு தென்படுவார். எப்போ தென்படுவார்னா, அதிகாலையில அவருடைய மகிமை வெளிப்படும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். மகிமைன்னு சொல்லுங்களேன். மகிமை. மகிமையை காண வாஞ்சிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஆமென். ஆமென். இந்த அதிகாலையில சில மகிமையை கர்த்தர் நமக்கென்று கட்டளையிட்டு இருக்கிறார். We are going to learn and understand the glory of the early morning. ஆமென். உண்மையிலே I pray to God, இந்த வசனங்களை கேட்டதுக்கு அப்புறமா நீங்களும் அந்த அதிகாலை வேளையில, இந்த விடியற் காலத்து வெளுப்பு வருகிற நேரத்துல, பிஃபோர் ஈவன் பறவைகள் கூவுறதுக்கு முன்னாடி கூட உங்களுடைய குரல் எழும்பட்டும். The maker, worship my maker. என்னை படைத்த தெய்வத்தை, வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்தை. ஒரு நாள் நான் அப்படியே பண்ணிட்டு இருக்கிறேன், இசப்பா வானத்தையும் பூமியும் படைத்தவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, வானம் எழுந்த சிங்காசனம். அப்பதான் நான் யோசிச்சேன், நான் வானத்துக்கு நேரா கைகளை ஏறெடுக்கல, அவர் சிங்காசனத்துக்கு நேரா என் கைகளை நான் ஏறெடுத்திருக்கிறேன். ஆமென். Amen. There's such a joy in worshiping your maker in the morning. Amen. முதல்ல நாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு, but we would restrict 3 things today. சரியா, 3 விஷயங்களை உங்களுக்கு நாங்க சொல்ல ஆசைப்படுறோம். முதல் காரியம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சாப்டர் 12ல இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிறார்கள். அப்போ புறப்படுதல் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 12ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கிறது. அவர்கள் வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள ஒரு பெரிய தடைக்கு நேரா வந்து பாளையம் இறங்குகிறார்கள். அவர்கள் வாக்குத்தத்தத்தை சுமந்திருந்தார்கள், இதுல மாற்று கருத்தே இல்லை. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார், இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா வாக்குத்தத்தத்தை சுமந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய கானானை நோக்கி புறப்பட்டு வராங்க. அங்க எதிரடையாய் நிற்கிறது பெரிய செங்கடல் நிக்குது.
அங்கேருந்து எப்படி அதை கிராஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. ஏன்னா 2 பேர் இல்லை, 4 பேர் இல்லை, ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்து போயிடுறதுக்கு. இங்கே கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் இருக்கிறாங்க. சரி, இங்கே தான் இப்படி இருக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. 600 இருப்பு ரதங்களின் சத்தம், குதிரை வருது, பயங்கரமா வருது. ஏன்னா இவங்க வரும்போது சும்மா வராம அவங்கள நல்லா சொரிஞ்சு விட்டு வந்துட்டாங்க. யார? எகிப்தியர். இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு கொடு. தங்கத்தை கேட்டாலும் கொடுத்துட்றான், வெள்ளியை கேட்டாலும் கொடுத்துட்றான், நல்லதை கேட்டாலும் கொடுத்துட்றான். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் வந்துட்டதுனால அவன் செம்ம காண்டில் இருக்கிறான். ஏன்னா இருக்கிற முதல் பையனையும் காலி பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஆஸ்தியும் யார் எடுத்துக்கிட்டு போறா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எடுத்துக்கிட்டு போறாங்க. இப்போ அந்த பயமும் அந்த கலக்கமும் இவர்களுக்கு இருக்கிறது. இந்த கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிற நிலைமையில தான் ஒரு சம்பவம் நடக்குது. பின்னாடி யார் வரா? பார்வோனின் சேனை. முன்னாடி என்ன இருக்கு? ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் கூட இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக கர்த்தர் கூட இருக்கிறார். முன்னே பின்னே பார்வோன் சேனை தொடர்ந்தாலும், முன்னே யோர்தான் தடையாக நின்றாலும், பின்னே பார்வோன் சேனை தொடர்ந்தாலும், முன்னே யோர்தான் தடையாக நின்றாலோ, மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய், முன்னும் பின்னுமாய், விலகாதவராய், எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் தூக்கி என்னை தோளில் சுமக்கும் சமூகம் வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க சமூகம் வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க சமூகம் வேண்டுமே. பாடுவீங்களா? உங்க கிருபை போதுமே, இயேசுவின் சமூகம் வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய், முன்னும் பின்னுமாய், விலகாதவராய். அவர் முன்னும் பின்னும் விலகாதவராய் கூடவே இருந்தார். கரெக்டா? இங்க வசனத்தின்படி அவர் முன்னாடி தான் போய்கிட்டு இருந்தாராம், மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக. எப்போ பார்வோன் சேனை கிட்ட வருதோ ஆண்டவர் முன்னாடியில இருந்து விலகிடுறாரு. யாரோ ஒருத்தர் வழி காட்டிட்டே போறாரு. திடீர்னு அவரை முன்னாடி இருக்கிறவர் காணோம்னா நீங்க என்ன நினைப்பீங்க? டென்ஷன் ஆயிடும். ஐயோ, விட்டு போயிட்டாரா? நமக்கு முன்னாடி இருந்தது காணுமே, இதுதானே வழி காட்டுச்சு. இன்னைக்கும் நம்மள நிறைய பேர் டென்ஷன் ஆயிடும். சம்டைம்ஸ் ஆண்டவர் முன்னாடி இல்லாதது போல இருக்கலாம். பிரச்சனை இப்போ இருக்கிற சூழ்நிலையை பேஸ் பண்ணி உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படாத. நிறைய பேர் இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலையை வச்சுட்டு அப்படியே கலங்குறாங்க, பயப்படுறாங்க. என்னமோ ஐயோ ஆண்டவர் விட்டாரோ. நான் சொல்றேனே, இட்ஸ் நாட் ஓவர் till God says it's over. டாக்டர் சொல்லிட்டான், வக்கீல் சொல்லிட்டான், ஆண்டவர் சொல்லியே, எதிர் வீட்டுக்காரங்க சொல்லிட்டோம், ஏன் இன்னும் உங்க கூட பிறந்தவங்க எல்லாம் சொல்லட்டும், ஆண்டவர் சொல்லல, கர்த்தர் சொல்லல. அவர் சொல்ற வரைக்கும் ஏதோ முடியாது. ஆமா, அவர் பிகைண்ட் தி ஸ்கிரீன்ஸ்ல தலைவர் வேலை செஞ்சுன்னுக்கிறார். வசனத்தின்படி இங்க பாத்தீங்கன்னா 19ஆம் வசனத்துல முன்னிருந்த மேக ஸ்தம்பம் விலகி அப்படின்ற வார்த்தை கேட்ட உடனே நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுதோ. ஐயோ, இவ்வளவு நாள் முன்னாடி இருந்தவரை காணோமே, அவர் எங்கேயும் போல, முன்னாடில இருந்து விலகி எங்க போயிட்டாரு? பின்னாக போயிட்டாரு. ஆமா, பின்னாக நிக்கிறாருன்னா எப்படி நிக்கிறார் தெரியுமா? முன்னே மேகமாக தான் நின்னார், ஆனா பின்னாடி அக்னி ஸ்தம்பமாக நின்னார். அக்னி ஸ்தம்பம் எப்படி தெரியுமா? நமக்கும் அவர்களுக்கும் நடுவாக. ஆமென். Oh, God is the center point. Yes. Yes. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த சேனையும் இஸ்ரவேலும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு இவர் நடுவுல நிக்கிறாரு. ஆமென். எகிப்தியருக்கு அது மேகம், அந்தகாரமா இருக்கிறது. ஆனா இஸ்ரவேலருக்கோ அந்த இரவை வெளிச்சமாக்கிற்று. ஹல்லேலூயா. ஆமென். இரவை வெளிச்சமாக்கினது அவருடைய மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும். ஆமென். இந்த சூழ்நிலையில ஒரு விஷயம் நடக்குது. 24ஆம் வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 24, 25. கர்த்தர் விடியற் காலத்துல வைத்திருக்கிற மகிமையில இந்த மகிமை எப்படிப்பட்டது தெரியுமா? கிழக்கு
வெளுத்து வரும் ஜாமத்துல, ஆமென். அதாவது விடியற் காலத்து வெளுப்பு இருக்கிற இந்த நேரத்துல கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து. ஆமென். விடியற் காலத்துக்கு ஒரு மகிமை இருக்குன்னா, நீங்க எழுந்திருச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற சத்ருவின் சேனையை கலங்கடிப்பார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தடை செய்ய நினைக்கிற எந்த சத்ருவா இருந்தாலும், அவங்க எவ்வளவு பெரிய ஆளான இருக்கலாம், அவர்களை கர்த்தர் கலங்கடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர்களை கர்த்தர் உங்களோடு கூட யுத்தம் செய்ய அவர் விடுவதில்லை. அவர் தடை செய்வார். ஆமென். அவர்களை அவர் வழக்காடுவார். அவர்களோடு கூட கர்த்தர் யுத்தம் செய்வார். நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? விடியற் காலத்துல நீங்க கர்த்தரை துதிச்சு கொண்டே இருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். விடியற் காலத்துல கர்த்தரை நான் துதிப்பேன். விடியற் காலத்துல அவருடைய மகிமையை நான் நாடுவேன். Oh, if you see the glory of the God, and that glory will fight for you. ஆமென். ஆமென். அந்த மகிமை உங்களுக்காக அந்த சமயத்துல வழக்காடும், யுத்தம் செய்யும். யுத்தம் கர்த்தருடையதாய் மாறிடும். எப்போ தெரியுமா? அந்த கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்துல. அடுத்த வசனத்துல அவங்களே சொல்றாங்க, இஸ்ரவேலரை விட்டு தயவு செஞ்சு நம்ம ஓடி போயிடலாம்ப்பா. இவ்வளோ நாள் துரத்திக்கிட்டு வந்தவங்க இப்ப டிசைட் பண்றாங்க, ஐயோ இவங்க பின்னாடி போவானா? ஏன்னா கர்த்தர் இவர்களுக்கு துணை நிற்கிறார், எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு உங்களுடைய சத்ரு நினைச்சிட்டு பின்னாடி போயிடும். நம்ம சொல்ல மாட்டோம், அவர்கள் சொல்ல வைப்பார். அவர்கள் சொல்லணும்னா நீ அவருடைய புகழ சொல்லணும். காலையில நீ அவருடைய முகத்தை பார்க்கணும். ஒரு சின்ன ரகசியத்தை கத்துக் கொடுக்குறேன் இந்த தருணத்துல. அவருடைய கரத்துக்கும் முகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொல்லுங்க? அவருடைய கரங்க, அவருடைய முகங்க. கரம்னா என்ன தெரியுமா? உங்க எதிர்பார்ப்புகளை சந்திக்கும். அவருடைய முகம்னா என்ன தெரியுமா? உங்க எதிர்பார்ப்பே இல்லாம பாக்குறதா முகம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஆண்டவர் கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்ட்டு அவர் கரத்தை நம்பி இருக்கிறோம், அவர் கரத்தை நோக்கி இருக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவர்கள் யார் தெரியுமா? அவர் கரத்தை நோக்குகிறவர்கள் இல்ல, அவருடைய முகத்தை தேடுகிறவர்கள். கிடைக்குதோ கிடைக்கலையோ, அப்பா உங்க முகத்தை நான் தேடுவேன். ஆமென். உங்க முகத்தை நான் தேடுவேன். அப்படி இந்த விடியற் காலத்துல கர்த்தருடைய முகத்தை தேடி பாருங்க. அவர் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஒவ்வொரு எதிரியையும் கலங்கடிப்பார். உங்களுடைய யுத்தத்தை அவர் கையில் எடுப்பார். இதுதான் விடியற் காலத்து மகிமை. ஆமென். அவர்கள் சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் செய்கிறார். ஆமென். யார் தெரியுமா? வாக்குத்தத்தத்துக்கு விரோதமா இருக்கிறவர்கள் சொல்லணும். சொல்லுகிற வரைக்கும் அவர் முகத்தை நீங்க பார்க்கணும். எப்போ இந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னோ, அப்போ ஒரு நாள் எனக்கு திடீர்னு ஆசை வந்துடுச்சு, என் ஜெபத்தை நானே ரெக்கார்ட் பண்ணி கேட்கணும்ட்டு. யார் ஜெபத்தை? என் ஜெபத்தை. நீங்க கூட ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒரு நாள் போட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு வாரம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை கேட்டு பார்த்தேங்க. வெரி சேட். என்னாலேயே என் ஜெபத்தை கேட்க முடியல. ஏன்னா ஸ்டீரியோ டைப்பா காலையும் மாலையும் எவ்வேளையும் மாறாத நல்ல தெய்வமே தோத்திரம் இப்படி ஆரம்பிச்சு நன்றி எல்லாம் சொல்லிட்டு ஆரம்பிச்சது பாருங்க ஒரு லிஸ்ட். இது வேணும் அது வேணும் அதை செய்யணும் இதை செய்யணும். ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்குற அப்பாட்டக்கரங்களா இருக்கிறோம் நம்மலாம். ஜஸ்ட் கிவ் ஹிம் glory, அவ்வளவுதான். இப்பெல்லாம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கிறோன்னா 95% டங்ஸ்ல பேசிக்கிட்டே இருப்பேன். அவரை புகழ்ந்துகிட்டே இருப்பேன், அவரை மகிமைப்படுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த நாளுக்கு உண்டான தேவைகளை நீங்க சந்திங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வந்துருவோம். அவ்வளவுதான். இன்னைக்கு நான் சொல்றேன், அவருடைய முகத்தை பார்க்க ஆரம்பிங்க. ஆமென். Seek his face. Seek his face. Not his hand. Not his hand. அதெல்லாம் வேற யாராவது கேட்கட்டும். நம்மளுக்கு தேவையானது இது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தலைவரே. தலைவர் இருந்தா போதும். உங்க பிரச்சனை தலைக்கு மேல இருக்கலாம், இல்ல மலை போல இருக்கலாம். நான் சொல்றேன், எல்லாமே தலைக்கு மேல இருந்தாலும் மலை போல இருந்தாலும் தலைவனுக்கு கீழே தான் இருக்குது. கரெக்டா? தலைக்கு மேல இருந்தாலும் மலை போல இருந்தாலும் தலைவருக்கு கீழே தான் இருக்குது. அவர் முகத்தை பாருங்க. நீங்க போதும்னு சொல்லுங்க. அதனாலதான் நான் எழுதுன இந்த பாட்டு. எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. நீங்க இல்லாம வாழ்வே இல்ல ஆண்டவரே. நீர் இல்லாம வாழ என் மனசு கேட்கல ஆண்டவரே.
ஓ, அதனாலதான் இந்த பாடலாம் பிறந்துச்சு. ஆமென். என்னால தைரியமா சொல்ல முடியும். அவர் முகத்தை பார்க்கணும், அதிகாலையில பார்க்கணும். சொல்லுங்க, உங்க முகத்தை பார்க்கணும். சொல்லுங்க, உங்க முகத்தை பார்க்கணும், அதிகாலையில பார்க்கணும். உங்க மகிமை எனக்கு வேணும். மோசே கூப்பிட்டது போது நீங்க கேளுங்க, உங்க மகிமை எனக்கு வெளிப்படுத்துங்க. எலியா கேட்டார்ல, உங்க மகிமையை நான் பார்க்கணும்ட்டு. நீங்க கேளுங்க, உங்க மகிமையை நான் பார்க்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், உங்க மகிமையை பார்க்கணும். உங்க மகிமையை நான் பார்க்கணும். யாராவது 2 பேர் சத்தமா கேளுங்க, உங்க மகிமையை நான் பார்க்கணும். மகிமையை நான் பார்க்கணும். Thank you Jesus. உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே. உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே. நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. இப்படிலாம் வாசிச்சீங்கன்னா நாங்க பாடினே இருப்போம், அப்புறம் நாங்க முடிக்கவே மாட்டோம். எங்களுக்கு ஓகே. இங்க முகங்கள்லாம் வாடி போய் இருக்குது. ஆமா, ரோஜா பூக்களுடைய முகமெல்லாம் கொஞ்சம் வாடி போய் இருக்குது. சோத்திரம். ஆமென். நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. ஆமென். அவர் சேனையை கலங்கடிக்கிற தேவன். இது நடந்தது எப்ப தெரியுமா? கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்துல. இன்றைக்கு கர்த்தர் விடியற் காலத்து வெளுப்பம் அந்த மகிமையை உங்களுக்கு தர ஆயத்தமா இருக்கிறார். அந்த அதிகாலை வேளையில அவருடைய முகத்தை தேட ஆரம்பிச்சிருங்க. அப்போ உங்க கூட உங்க சத்ரு தான் சாட்சி சொல்லும். ஐயோ, இவன் கிட்ட போவே கூடாது அப்படி சொன்னா எப்படி இருக்கும்ல? சத்ரு, அம்மா இந்த பொம்பளை கிட்ட நான் போவே மாட்டேன்பா. இது எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் அவர் கூடவே இருக்கிறார், நான் கிட்டே என்னால் நெருங்க முடியல அப்படின்னு சத்ரு சொல்லும். அப்படி சொல்ல வெப்பார். அந்த அதிகாலம் விடியற் காலத்து மகிமை அதுதான். ஆமென். ஆமென். பவுலை பார்த்து சொல்லுச்சு, பவுலை எனக்கு தெரியும் அப்படின்னு பிசா சொல்லுச்சு. சொல்லணும். ஏன்னா உங்க கூட அந்த வல்லமை இருக்கும். அந்த மகிமை, விடியற் காலத்து மகிமை. நீங்க சொல்லுங்களேன், விடியற் காலத்து வெளுப்ப போல என் வெளிச்சம் எழும்பும். சொல்லுங்க பார்க்கலாம், விடியற் காலத்து வெளுப்ப போல என் வெளிச்சம் எழும்பும். அந்த வெளிச்சம் எழும்பும் பொழுது உன் சத்துருக்கள் உனக்கு சாட்சி சொல்லுவார்கள். கர்த்தர் வழக்குகளை கையில் எடுப்பார், யுத்தங்களை கையில் எடுப்பார். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். யாருக்கு மட்டும் தான் தெரியுமா இது? வசனத்தை அறிக்கை எடுக்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்ல, அதிகாலையில அவருடைய முகத்தை தேடுகிறவர். சொல்லுங்க பார்க்கலாம், அதிகாலையில அவர் முகத்தை தேடுகிறவர்கள். ஆமென். ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆல்மோஸ்ட் 40 வருஷம் நாயா பேயா அதே வனாந்திரத்தை சுத்தி 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 வந்து அப்பா அட்லாஸ்ட் தருணம் வந்துருச்சு. எங்க போறதுக்கு? கானானுக்குள்ள போறதுக்கு உண்டான தருணம் வந்துருச்சு. ஜனங்கள் எல்லாம் புறப்பட்டு வந்தவங்க எல்லாம் செத்துட்டாங்க. கரெக்ட் தானே? 2 பேர் தான் மீதி. யாரு? யோசுவாவும் காலேபும். மற்றவர்கள் எல்லாம் அவங்க பெத்த பிள்ளைங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ எங்க வந்திருக்காங்க? இப்போ எரிகோவுக்கு நேரா வந்து நிக்கிறாங்க. இப்போ வந்து நிக்கிற தருணம் இது வரைக்கும் கிடைச்ச மண்ணாவும் நின்னு போச்சு, இது வரைக்கும் கிடைச்ச காடையும் நின்னு போச்சு, வாக்கு தத்தத்துக்குள்ளேயும் போல. ஆனா இப்போ வெளியில நின்னு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா எதிரடைய மிகப்பெரிய ஒரு கோட்டை நிக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வேலூர்ல ஒரு கோட்டைக்கு போனோம். இருக்கிறதுலயே மிகப்பெரிய கோட்டை வேலூர் கோட்டை தான் தமிழ்நாட்டுல. அங்க பெரிய கோட்டை. அந்த கோட்டைக்கு மேல போய் நின்று பார்த்தா பயங்கர பெருசா இருக்குது. அது மேல போய் நிக்கும் போது நமக்கு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருதுன்னா, இப்படிதான் எரிகோ கோட்டை இருந்திருக்குமோ. மிகப்பெரிய கற்கள். அந்த கற்களை எப்படி தூக்கி மேல வச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல. பெரிய பெரிய கிரானைட். ஒன்னும் 8 அடி 10 அடிக்கு இருக்குது. ஒன்னும் இவ்வளவு 2.5 அடி அகலம் இருக்குது. பெருசு பெருசா இருக்குது. தூக்குறதுக்கே எப்படி? நான் சும்மா ஒன்னு லைட் அசிச்சு பார்த்தேன். நம்மளால முடியுமாட்டு வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த அலங்கத்திற்குள்ள ஒரு வீடே இருக்கும்னா, ராகாபின் வீடு எங்க இருந்துச்சு? அலங்கத்திற்குள்ளதான் இருந்துச்சு. அப்போ எவ்வளவு பெரிய அலங்கம், எவ்வளோ பெரிய ஒரு தடை, எவ்வளோ பெரிய ஒரு வாக்குத்தத்தத்துக்கு உண்டான ஒரு தடை. ஆமா. ஆமென். ஏன்னா அடுத்த பக்கம் போயிட்டாங்கன்னா வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்துக்கு போகாத படிக்கு இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் எது தெரியுமா?
நீங்க 1000 வசனம் சொன்னாலும் we have a destination. அன்றைக்கு கானான் was a destination. இன்னைக்கு let me tell you, our destination is heaven. கர்த்தர் வாசம் செய்கிற நமக்காக ஆயத்தம் பண்ற, இன்னைக்கு மார்னிங் சர்வீஸ் வந்திருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதெல்லாம் நம்ம ஆயத்தமா இருந்துச்சுன்னு சொல்லி இன்றைக்கு காலையில நாங்க பேசினோம். நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காருல்ல, அதுதான் நம்ம டெஸ்டினேஷன். பரம எருசலேம், அதான் பரம கானான், அதுதான் புதிய எருசலேம், அதுதான் நமக்கு. அப்போ அந்த டெஸ்டினேஷனுக்கு போக கூடாதபடிக்கு நடுவுல எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் ஆண்டவர் அந்த தடைகளை உடைத்து போட வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஆமென். அதற்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 6 நாள் என்ன பண்ணணும், அவங்க சுத்தி என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடந்துச்சு? அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், அலகம் உடைஞ்சிச்சு, இதானே நம்ம சொல்றோம். கரெக்டா? என்ன நடந்துச்சு? எரிகோ கோட்டையை சுத்தி அவர்கள், வசனம் அப்படி சொல்லல, வசனம் 6 நாளும் சும்மா இருங்கன்னு சொல்லுச்சு. 6ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். அநேக நேரத்துல சில அற்புதத்துக்கு கேடே நம்ம வாய் தான். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாய் தான். இன்னொரு தடவை சொல்லுங்களேன். வாய் மட்டும் நான் கேட்பேங்க சாமிகிட்ட, நிறைய விஷயம் கேட்டுக்கிறேன் சாமிகிட்ட. அப்படி கேட்டேன், ஆண்டவரே கண்ணு 2 படைச்சிங்க, காது 2 பக்கம் வச்சுக்கிறீங்க, ஒரே பக்கம் வச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா 2 பக்கம் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிறாரு பாருங்களேன். மூக்குல கூட 2 துவாரம் இருக்குதுங்க. வாய் மட்டும் சின்னதா வச்சுக்கிறாரு, 1 வச்சுக்கிறாரு. ஏன் தெரியுமா? வாய் உண்ணுதுதான், ஆனா இந்த வாய் போது பாருங்க 2500 கிலோமீட்டர் போகுது. வடபழனி வரைக்கும் இங்க இருந்து போயிட்டு வருது. சில பேருக்கு அந்த பக்கம் வாலாஜாபாத் வரைக்கும் போகுது வாய். நல்லா கவனிச்சுங்க, இதுக்கு ஆதாரமா என்னால சொல்ல முடியும். நம்ம ஊர்ல சொல்றீங்கப்பா, இந்த பக்கம் பாலக்காடு சொல்லுங்க. வாழை வரலையே, வாழையார் வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கலாம். வாழையார் வரைக்கும் வாய் எது வரைக்கும் போகுது? வாழையார் வரைக்கும் போகுது இங்க இருந்துக்குனே. அதனாலதான் பாருங்களேன், ஆண்டவர் வந்து வழியை காண்பிக்க ஒருவன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன் ஜெபித்து கொண்டு இருந்தான்னு அவர்கிட்ட சொல்லிட்டு அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வெளியே வரும்போது பிறக்கிற வரைக்கும் அவன் வாயே திறக்க கூடாது. ஏன்னா அவன் எப்பயுமே என்ன தெரியுமா சொல்லுவான், அது எப்படி பிறக்கும், அது எப்படி பிறக்கும், அது எப்படி பிறக்கும் அப்படின்னு சொல்லிக்கினே இருப்பான். அதனால அவன் வாயை கட்டிடுவோன்னு சொல்லி ஆண்டவர் அமுச்சு விட்டார். யார் அவரு? சகரியா. இன்னைக்கு கூட சில தடைகள் உடைய முடியாததுக்கு காரணமே நம்ம சும்மா இல்லாதது தான். வாய் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையே நல்லா இருக்கும். வாழ்க்கை அழகுள்ளது. சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கை அழகுள்ளது. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அந்த பியூட்டிஃபுல்லான வாழ்க்கையை அனுபவிக்காம தடை செய்யறதே வாய் தான். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தவளை தன் வாயால் கேடும். யோசுவா ஜனங்கள்கிட்ட ஸ்பெசிபிக்கா நம்ம எப்பவுமே அந்த ஆர்ப்பரிக்கிறது மாத்திரம் தான் நம்ம மைண்ட்ல இருக்குல்ல. 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வந்து ஆர்ப்பரித்தார்கள். ஆனா 6 நாள் அளவும் ஒன்றும் பேசவில்லை. They just went around and came. ஒரு முறை ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, 7ஆம் நாளில், அது மாத்திரம் வசனம் சொல்லல, 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினம் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் தான் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி ஒரு சத்தத்தை கேட்ட உடனே அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தர் அந்த பட்டணத்தை அவர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். If you want God to operate, if you want God to build or demonstrate his power, let God work. அப்பனா நீங்க சும்மா இருக்கணும். நிறைய நேரத்துல வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு நம்ம உடனே நம்ம ஐடியாவை உள்ள திணிச்சிடும். ஆண்டவர் எனக்கு இப்போ ரீசெண்டாக கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம், வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா வழிமுறையும் அவர் தான் கொடுக்கணும். அவர் எப்படி சொல்றாரோ அப்படிதான் நடக்கணும், அப்படிதான் செய்யணும். எல்லாருக்கும் அப்படிதாங்க. மோசே கர்த்தர் சொன்னபடியே, காண்பித்த மாதிரியின்படியே செய்து முடித்தார். அவர் சொன்ன வழியில தான். ஆமீன் சொல்லுங்களேன். நோவா அவர் சொன்ன அளவின்படியே செய்து முடித்தான். எல்லாத்துக்கும் வழிமுறை, இதுக்கும் ஒரு வழிமுறையை வச்சிருக்கிறார். இவங்க நேரா போய் கானான் வந்துட்டப்ப அதான் காணான், அட்ரா ஒட்ரா புட்ரான்னு சொல்லல யாரும். 7 days be quiet, wait. You know, you should have, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பேஷன்ஸ் இருக்கணும்.
பொறுமை. இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் பொறுமை இழந்ததுனால தான் இழந்து போனாங்க. முதல் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, அந்த பொறுமையை இழந்ததுனால தான் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்ற வசனம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தான். ஓ, உன்னை ராஜாவாக நான் மாற்றினதுக்காக மனஸ்தாபப்படுகிறேன் என்ற வார்த்தைக்கு காரணமாக இருந்தான். ஏன்னா கர்த்தர் சொன்னபடி அவன் செய். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக எரிகோ கோட்டைகளை உடைக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா, விடிய காலையில அதிகாலையில அவர் செய்து முடிப்பார். Till that morning you just praise him. Amen. You just wait upon the Lord. Amen. ஓ, பொறுமையா கர்த்தருக்கு காத்துருங்க. புதிய பலன் வேணும்னா பொறுமையாக கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. Wait upon the Lord early morning. Amen. பாலியாங்கிச்சோவை கேட்டிருக்கிறாங்க, உங்க திருச்சபையின் வளர்ச்சியின் காரணம் என்ன? அவர் சொன்னாரு, பிரேயர் பிரேயர் பிரேயர். 3 ரகசியத்தை சொன்னாராம். ஃபர்ஸ்ட் ரகசியம் என்னது? பிரேயர். ரெண்டாவது ரகசியம் என்னது? பிரேயர். மூணாவது ரகசியம் என்னது? பிரேயர். எவ்ரி டே இன்று வரைக்கும் அவங்க சர்ச்ல அதிகாலையில 3:30 மணிக்கு தினமும் சர்வீஸ் நடக்குது. Till today. இதுதான் அந்த ரிவைவலுக்கு காரணம். எரிகோ கோட்டை உடையறதுக்கு காரணம் இதுதாங்க. நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் அவ்வளவு ஒரு வித்தியாசம் இருக்குமா? இவர்கள் வசிக்கிற அந்த கொரியா தேசம் செழிப்பா இருக்கிறது. ஒரே காம்பவுண்ட் தான், அந்த பக்கம் வறட்சியா இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அதிகாலையில கிழக்கு வெளுக்கும் ஜாமத்துல 7வது நாள்ல 7வது முறை ஒரு சத்தத்தை கேட்கணும். அந்த சத்தம் என்ன தெரியுமா? சவுண்ட் ஆஃப் த ட்ரம்பட். எக்காலத்தின் சத்தம். எக்காலத்தின் சத்தத்தை நீ கேட்கணும்னா கிழக்கு வெளுக்கிற சாமத்துல நீ களத்துல நீ ரெடியா இருக்கணும் ஆர்ப்பரிக்கிறதுக்கு. at that point நீ ஆர்ப்பரிச்சாதான் உன்னுடைய கோட்டை உடையும். ஆமென். உனக்கு எதிரடியாய் நிக்கிற கோட்டை உடையும். ஆர்ப்பரிக்கிற தருணத்துல பேசக்கூடாது, ஆர்ப்பரிக்கணும், அவ்வளவுதான். தேவையில்லாததெல்லாம் பேசவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு யூடியூபை பார்க்கும்போது வருத்தமா இருக்குது. ஓ, நம்ம ஜனங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. We should stop talking nonsense. We are talking nonsense. பேசக்கூடாது. அதிகாலையில எக்கால சத்தம் கேட்கணும் உங்க காதுல. அது வரைக்கும் பொறுமையாய் காத்து கொண்டிருக்கணும். பொறுமையா ஒவ்வொரு நாளும் காலை வேளையில நீங்கள் காத்திருக்க ஒரு நாள் வரும், நீங்க ஆர்ப்பரிப்பீங்க. ஆர்ப்பரிக்க உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும், உங்க வாக்குத்தத்தத்துக்கு தடுக்கிற தடைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். ஆமென். அப்போ சுற்றி இருக்கிறவங்க, அன்னைக்கு சத்ரு சொல்லிச்சுல்ல, எகிப்தியர் சொன்னாங்கல்ல, இங்க ராகாப் சாட்சியா நிக்கிறா. ராகாப் முதல்ல சொல்லிட்டா, இது நடக்கிறதுக்கு முன்னாடி, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, எங்களுக்கெல்லாம் பயம் வந்துச்சு, நீங்க கண்டிப்பா எங்களை மேற்கொண்டு வந்துருவீங்க அப்படின்னு. யார் முதல்ல சொன்னதுன்னு நினைக்கிறீங்க? ராகாப். அந்த அந்நிய பெண் இந்த 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 விக்டரினுடைய வார்த்தைகளை முதல்ல கொடுத்துடுறா. உங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம், எங்கள் மனசுலாம் கரைஞ்சு போச்சு, நீங்கள் வந்து எங்களை எல்லாரையும் சாகடிக்க போறீங்க, சங்காரம் பண்ண போறீங்க, எங்களுக்கு தெரியும். அஷூரன்ஸ் அவ முன்னாடியே கொடுத்துட்டா. She speaks the victory already. ஆமென். கர்த்தர் அந்த விக்டரியை கொடுத்துறாரு. எப்போ தெரியுமா? அதிகாலமே கிழக்கு வெளுத்து வரும் நேரத்துல கர்த்தர் இந்த பெரிய வெற்றியை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதிகாலையில அவருடைய திருமுகத்தை தேடுகிறவர்களாய் நாம் மாறும் பொழுது இந்த மகிமையெல்லாம் உங்க கண்கள் பார்க்கும். ஆமென். 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 ஒரு அதிகாலையில் டீ கொடுத்துருங்க. தேங்க்யூ. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திர சொல்லி நாங்கள் முடிக்க ஆசைப்படுறோம். அந்த அதிகாலையில் அந்த விடியற் காலத்து மகிமை எப்படிப்பட்ட மகிமைன்னா, உங்கள் சத்துருக்களை கர்த்தர் கலங்கடிப்பார். இரண்டாவது, உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு முன்னே எழும்பி இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடுவார். ஆமென். மூன்றாவது ஒரு காரியம், தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம் நடக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
தானியேல் அப்படின்னு சொன்னாலே சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கரெக்டா? சிங்க கெபியில போடப்பட்டது எல்லாருடைய வயித்தெரிச்சல் அவர் மேல, பொறாம, அவரை எப்படின்னா குற்றம் கண்டுபிடிச்சிடணும். அதனால கூட இருந்தவர்கள் பயங்கர சதி திட்டம் தீட்டினார்கள். ராஜாவினுடைய ஒரு ஒரு கட்டளையை பெற்றுக்கொண்டார்கள். நேரா கொண்டு போய் அவரை போட்டுட்டாங்க. அந்த கெபி எப்படிப்பட்டதுன்னா மேல இருந்து கீழே விழறதுக்குள்ள அந்த சிங்கங்கள் எல்லாம் பீறி போட்டுருமா. அப்படிப்பட்ட ஒரு கெபியில தேவ மனுஷனை உள்ள போடணும் திட்டமிட்டு அதுக்குண்டான முத்திரைகளையும் வாங்கி உள்ள போட்டுட்டாங்க. அன்னைக்கு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? விடியற் காலம் அதிகாலையில வாசிங்கப்பா. அந்த ராஜாவுக்கு அவரை போடுறதுல இஷ்டமே இல்லை, தரியு ராஜாவுக்கு. பிகாஸ் தரியு ராஜாவுக்கு தெரியும் வீணா அவர் மேல பழி சுமத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். கொண்டு போய் கெபில போட்டுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கணும்னு ட்ரை பண்றாரு. தூங்க முடியல மனுஷனால. கரெக்டா? உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? 6ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுவதும் போஜனம் பசியும் எடுக்கல, கீத வாத்தியம் முதலானவைகள் தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனால செலிப்ரேட்டும் பண்ண முடியல, நித்திரையும் வராம போயிடுச்சு. உங்களுக்கு விரோதமா கையெழுத்துடுறாங்கல்ல, அவங்க கெதியெல்லாம் இதுதான். அவங்களுக்கு தூக்கமே வராது. அதுக்கு நம்ம மேல எந்த தப்பும் இருக்க கூடாது. எல்லா தப்பும் நம்ம பண்ணிட்டு அவனுக்கு தூக்கம் வரக்கூடாது சாமின்னா அவன் நல்லா தூங்குவான், அவனுக்கு தான் வராது. எந்த தப்பும் பண்ணாம நீங்க கர்த்தருடைய பிள்ளையா நீங்க வாழ்கிற இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரடையாய் ராஜாவே கையெழுத்து போட்டாலும் அவனுக்கு தூக்கம் வராது. கர்த்தர் பேசுவார். ஆமா, இது 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 இந்த குறிப்பெல்லாம் நம்ம வச்சுக்கணும். இதெல்லாம் கேட்டுக்கணும். போய் எல்லா தப்பும் பண்ணிட்டு திருட்டுத்தனமும் பண்ணிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா? உள்ள வாங்க. 19ஆம் வசனம் சொல்லுகிறது, காலமே கிழக்கு வெளுக்கும் போது கிழக்குல தான் சூரியன் உதிக்கும். ஆமா, அந்த கிழக்கு வெளுக்கும் போது, வெளுத்து வந்ததுக்கு பிற்பாடு கூட கிடையாது, விளக்கும் போது, அது விடியற் காலத்து மகிமை அதுதான். ஆமா, that's the dawn. ராஜா எழுந்திருந்து தீவிரமா அவர் எப்படி இருந்துச்சுன்னா அந்த வெளுப்புக்காக அவர் வெயிட் பண்ணின்னு இருக்கிறார். ராத்திரி ஃபுல்லா தூங்கல, எட்டி பார்த்திருப்பாரு. லைட்டா எங்கனா வெளிச்சம் தெரியுதா? அன்னைக்கு ஒரு நாள் ராஜா வந்து டியூட்டி மாத்திக்கினாப்ல. என்ன டியூட்டி? வாட்ச்மேன் டியூட்டி. எப்போ லைட் வருது, அதான் சூரியன் எப்போ வருது, எப்போ வெளுத்து வரும் அப்படின்னு காத்துக்கினே இருக்கிறாப்ல. யாரு? தரியு ராஜா ஓடி போய் அந்த கெபின் கிட்ட போய் சத்தமா, அதாவது எப்படின்னா துயர சத்தமா, எவ்வளவு துயரம் பாருங்க அவருக்கு. ஏன்னா அவருக்கு என்ன நினைச்சாருன்னா குரல் அவர் சத்தம் எடுறதுக்கு திருப்பி ரெஸ்பான்ஸ் வராதுன்னு நினைச்சாரு. ஆனா துயர சத்தமா, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு கேட்டாரு. உள்ள இருந்து ஒரு குரல் வருது, ராஜாவே நீர் வாழ்க. ஆமென். அவன் தானியேல்ன்ற பேருக்கு முன்னாடி பிளவிடன் வருது. பிளவிடன் வரதுக்கு முன்னாடி ஜீவனுள்ள தேவனுடைய தாசனேன்னு வருது. உங்களால தேவனுடைய நாம மகிமை அடையுங்க. Amen. You will give glory to the living God. Amen. தொடர்ந்து வாசிங்க. அன்றைக்கு தைரியமா சொல்றான், ஆமா ராஜா, என்னை சிங்கங்களின் வாய்க்கு கர்த்தர் தப்புவித்தார், சிங்கங்களின் வாயை அவர் கட்டி போட்டார். ஹல்லேலூயா. அன்றைக்கு சிங்கங்களின் வாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நிறைய சிங்கங்களின் வாய் நம்மளை எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில விழுங்கணும் அப்படின்னா நாட் ஜஸ்ட் swallowing, it's speaking against us. அவதூறு பேசுகிறவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு விரோதமாய் நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. when you are innocent and people are against you, அந்த விடியற் காலத்து மகிமை என்ன தெரியுமா? உங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். சிங்கங்களின் வாயிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். உங்களை உயிரோடு விழுங்கணும்னு நினைச்ச மனிதர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அது நிமித்தமாய் தரியு ராஜா அன்னைக்கு சாட்சி சொல்றார், இவர் தாயா ஜீவனுள்ள தேவன், தானியேலின் தேவன் தாயா ஜீவனுள்ள தேவன். அதுக்கு தானியேல் ஒரு பெரிய சர்டிபிகேட் பேனரா வச்சிருக்கிறார். சர்டிபிகேட் என்ன தெரியுமா? இடைவிடாமல் ஆராதிக்கிற
தானியேல் மேல ஒரு விசேஷித்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்சி, விசேஷித்த ஆவி இருந்துச்சு. ராஜாக்கள் வந்தாங்க, ராஜாக்கள் போனாங்க, ராஜ்யங்கள் வந்தது, ராஜ்யங்கள் மாறினது. பட் தானியேலின் காரியமோ வென்றால் ஜெயமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம்தான், இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்தார். அப்போ விடியற் காலத்துல அவர் முகத்தை தேடின மகனை கர்த்தர் கைவிடவே இல்லை. என் இயேசு யாருக்கும் தீங்கு நினைக்கிறவரே இல்லை. என் இயேசு யாரையும் விட்டு கொடுத்ததே இல்லை. நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்தார். அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணேன் தெரியுமா? என்னை பற்றி எதையுமே இவர் சொல்றக்கூடாது எங்கள் வீட்டில். அவ்வளோ நல்லவன் நான். அப்போ என் ஜெபத்தையும் சாமி கேட்டார். அவர் சொன்னார், தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சிச்சு நான் யாருன்ட்டு. அவர் சொன்னார், மகனே நீ வேறொருக்கு வேண்டிய காரியங்கள் 2 உண்டு. எல்லாம் தெரியும் சாமி. வேரோடு கூட நீ என் தாசன். I'm going to use you. பட் நீ வேற இருக்க வேண்டிய 2 காரியம் உண்டு. அந்த சின்ன வயசுல அந்த இடத்துல ஆண்டவர் யாருமே எக்ஸ்போஸ் பண்ணதே இல்லை. கவனிச்சிங்களா? மனுஷன் நம்ம சிநேகிதர்கள் கூட நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜீசஸ் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாருன்னா உங்களை குறித்து உங்க அம்மா கிட்ட காமிச்சாருன்னா எப்படி இருக்கும்? நம்மளால அம்மா முகத்தை பார்க்க முடியுமா? எக்ஸ்போஸ் பண்ணதே கிடையாது. சச் a loving God. ஓ, அவர் இன்னைக்கு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இன்னைக்கு அவர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். அவரை தேடுங்க, அவரை தேடுங்க. எப்ப தெரியுமா? விடியற் காலத்து வெளுப்புல அவரை தேடுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச், இது ஒரு சவால். என்ன சவால் தெரியுமா? உங்களுக்கு எதிரடையா இருக்கிற யுத்தங்கள் யாரெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுது. உங்களுக்கு வாக்குத்தத்தத்துக்கு தடையா இருக்கிற எரிகோ கோட்டை போல தடையா நிக்கிற எதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதிடு. உங்களுக்கு அவதூறா, நியாயம் இல்லாம உங்க மேல அவதூறா பேசுற காரியங்களை குறித்து ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில ஆண்டவருடைய முகத்தை தேடுங்க. அவ்வளவுதான். ஒவ்வொரு நாளும் இன்னையில இருந்து இந்த காரியத்தை நீங்க செய்யணும். டிசம்பர் 31 அந்த பேப்பரை நீங்க பின்னாடி பைபிள்ல பின்னாடி எழுதி வச்சிடணும். சில விஷயங்கள் வெளியே சொல்லக்கூடாது, யாருமே பாத்திரக்கூடாதுன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி வரைஞ்சிருங்க அந்த பிரச்சனையை. சில பேர் உங்களை டார்ச்சர் பண்றான்னா ஒரு நாய் மாதிரி வரைஞ்சிருங்களேன். நமக்கு ஆண்டவருக்கும் தெரிஞ்சா போதும் இல்ல, அடுத்தவங்களுக்கு தெரிஞ்ச அவசியம் இல்லை மகா. அப்ப அது அந்த மாதிரி வரைஞ்சிருங்களேன். ஏதோ ஒண்ணு உங்களுக்கு புரியுற மாதிரி அது ஒரு பேப்பர்ல எழுதி பைபிள்ல வச்சிருங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவருடைய முகத்தை தேடுங்க. Every day, every single day, don't miss that. வருஷத்தின் முடிவில் நீங்க எழுதின எல்லாவற்றையும் நீங்க அடிப்பீங்க. ஆமென். கர்த்தர் செய்து முடிச்சிருப்பார். எனக்கு எதிரா இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சு. அந்த பேப்பரை நான் எடுத்து எழுதி வச்சேன், பைபிள்ல வச்சேன், துதிச்சேன். அவ்வளவுதான், இல்லாமலே போயிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்காக கர்த்தர் நிற்கிறார். விடியற் காலத்து வெளுப்ப போல உன் வெளிச்சம் எழும்பும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். உன் நீதி உனக்கு முன்னாக செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால காக்கும். இந்த விடியற் காலத்துல கர்த்தர் வழக்குகளை கையில் எடுக்கிறார், யுத்தங்களை கையில் எடுக்கிறார். விடியற் காலத்துல கர்த்தர் எரிகோ கோட்டையை தகர்த்து போடுவார். விடியற் காலத்துல சிங்கத்தின் வாய்களை கர்த்தர் கட்டுவார். ஆமென். You will experience the glory of the dawn. Amen. விடியற் காலத்து மகிமையை நீங்க பார்க்க தான் போறீங்க. ஆண்டர்ட்ட ஹெல்ப் கேளுங்க. அண்ட் ஐ எம் நாட் அ நைட் பர்சன் சொன்ன எனக்கே கர்த்தர் உதவி செய்யும் போது உங்களுக்கு செய்யாம இருப்பாரா? அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. என்ன ஆனாலும் ஆண்டவர் விடியற் காலத்து மகிமை போல, விடியற் காலத்து வெளுப்ப போல என் வெளிச்சம் எழும்பட்டும். ஆமென், ஆமென். விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். அடுத்த வசனம் அப்புறமா நீங்க போய் வீட்டுல போய் பாருங்க. கூப்பிடுவேன் நீர் பதில் அளிப்பேன், சத்தமிடுவேன் இதோ நான் என்பேன்.
கூப்பிடுவேன் நீர் பதிலளிப்பேன், சத்தமிடுவேன், இதோ நான் என்பேன். மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே, கரங்களை உயர்த்தி மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமையானவரே, மகிமை, ஓ மகிமை நிறைந்தவரே. Thank you, Jesus. 58:9 சொல்லுது, நீங்க கூப்பிடுவீங்களா அவர் பதில் அளிப்பார், நீங்க சத்தமிடுவீங்களா அவர் இதோ இருக்கிறேன்னு சொல்வாராம். இதை விட பாக்கியம் எதுவுமே இல்லை. இது நடக்கணும்னா வெளிச்சம் உதிக்கணும். வெளிச்சத்துக்கு இடம் கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஸோ மச். காட் bless யூ. எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு எல்லைகளிலே இப்படி கர்த்தருடைய சாட்சியை சொல்லி வருகிறோம். we need more prayers. thank you. God bless you.